இருக்கும். ஹாய், 6 பேருங்க எப்பவுமே கூடவே இருக்கும். என் பேர் அத்திக். என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. இவன் பாலா, சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியலங்க. அடுத்து முகேஷ், யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அடுத்து இவங்க மணி, கிளாஸ் டாப்பருங்க. இவங்க பிஜி பால்ராஜ், எங்க ப்ரொடியூசருங்க. ஹாய்டா, எப்படா இருக்கீங்க? எங்கடா தள்ளிட்டு போற? என்னடா யாரையே கரெக்ட் பண்ணிட்ட போல. 1000 பட்டாம்பூச்சி பண்ண மாதிரி இருந்துச்சுடா. நான் சொல்லி கொடுக்க முடியாதுடா. நீ லவ் பண்ணி பாருடா. தெரியுதாங்க. எதுக்குடா நல்ல பிள்ளைய கெடுக்கிற? நானும் ஒரு பண்ண கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா. டேய், என்ன பண்றீங்க? நாளைக்கு யூனிட் டெஸ்டா. படிக்கணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? நான் மணி எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு தானா? யூனிட் டெஸ்ட்ல ஃபெயிலானா கோச்சிங் கிளாஸ்ல யாரும் உட்காருவா? சில வாரங்களுக்கு பிறகு. ஹலோ அத்திக். ஏய் ஹலோ, சொல்ற மணி. இங்க பாருடா, முகேஷ் தம் அடிக்கிறான். அவனை பார்த்து பாலராஜும் தம் அடிக்கிறான். எனக்கு என்ன பண்றதே புரியலடா. நீ உடனே கிளம்பி வா. ஓகேடா? சரிடா, வரடா. என்னடா ஒரே புகை மூட்டமா இருக்கு. கொசு மருந்து ஏதாவது அடிக்கிறானுங்களா ரூம்ல? ஏடாச்சு முகேஷ்? கேக்குறல, சொல்றா. முகேஷ், உன்னதான் கேக்குறேன், சொல்லுடா. ஃபெயிலியர்டா. எந்த சப்ஜெக்ட்ல? லவ் ஃபெயிலியர்டா மச்சான். அண்ணான்னு சொல்லிட்டாடா. வாழ்க்கைனா ஒண்ணுங்க மட்டும் இல்லடா. வெளியில வந்து பாடுறா, இவ்வளவு அழகா இருக்குடா வாழ்க்கை. பாத்துக்க மச்சான், இவெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்ட பத்தியா? சரி இவனை விடு. உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகலாம் சான்ஸ் இருக்காது. நீ எந்த முடிகிற? அவனோட லவ் ஃபெயிலா போச்சு மச்சான். பாத்தீங்களாங்க, நான் லவ் பண்ணா அவனும் பண்ணான். அவன் சிகரெட் அடிச்சா மத்தவனும் சிகரெட் அடிக்கிறான். என்னங்க இதெல்லாம்? சிகரெட் அடிச்சா கஷ்டம் தான் போயிடுமா? ஐயோ, எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பசங்க நினைக்கிறானுங்க. ப்ளீஸுங்க, இதெல்லாம் தயவு செய்து விட்டுலாங்க. சில வாரங்களுக்கு பிறகு. ஹலோ அத்திக். சொல்லு முகேஷ். டேய், மேட்டா சொல்லி கிளம்பியோடா. வரேன்டா, இப்பவே வரேன்டா. என்னடா பிச்சாச்சு? இந்த முகேஷ் பையன் தம் அடிச்சு மணிக்கு கேன்சர் வந்துருச்சுடா. என் பையனை உங்களை நம்பி தானே நான் அனுப்புனேன். இப்படி பண்ணிட்டீங்களா? அமெரிக்காவுக்கு படிக்க போலான்னு நினைச்சா இப்படி ட்ரீட்மெண்ட் அனுப்பிச்சிட்டீங்களா? பாவீங்களா? ஏய் முகேஷ், இதெல்லாம் உன்னால தாண்டா. நீ எல்லாம் ஏன்டா உயிரோட இருக்க? போய் செத்துடா. மணி அமெரிக்கா சென்ற நாள் இரவு. என்னாலதான் இதெல்லாம். என் லவ்வும் போச்சு. இப்ப என் ஃப்ரெண்டும் போயிட்டான். நான் இருக்கிறதே ரெஸ்ட். இப்ப நானும் போறேன். முகேஷ். முகேஷ். ஹலோ அத்திக். சொல்லு முகேஷ். இந்த முகேஷ் பையன் பாய்சன் குடிச்சிட்டான்டா. சீக்கிரம் வாடா. சில வாரங்களுக்கு பிறகு. முகேஷ், ஏய் முகேஷ், மணிக்காக இருந்தா விஷம் குடிச்ச. அவனே வந்தான்டா. எந்திரிடா, நீ இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியலடா. ஐயோ முடியலடா. முகேஷ் எந்திரிடா. ஏய் முகேஷ் எந்திரிடா. சத்தியம் பண்றா, இனிமேல் பண்ண மாட்டேன்னு. இனிமேல் பண்ண மாட்டேன்டா. பாத்தீங்களாங்க, படத்துல தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா நிஜத்துல இது ஒரு காலேஜோ 2 காலேஜ்லயோ நடக்கிற விஷயம் இல்லைங்க. எல்லா காலேஜ்லயும் நடக்கிற ஒரு விஷயம். பசங்க சிகரெட் அடிக்கிறாங்க, சூசைட் பண்றாங்க. இது மட்டுமே காரணம் இல்லைங்க பசங்க சாகிறதுக்கு. நிறைய விஷயம் இருக்குங்க. ரேஷ் ட்ரைவ் பண்றானுங்க, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க அம்மா உங்க அப்பா அவரை பத்தி நினைச்சு பாருங்க. அவங்க செலுத்தின அன்பை மட்டும் நினைச்சு பாருங்க. உங்க தப்பு செய்யவே தோணாதுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. தற்கொலைன்றது நமக்கு ஒரு நிமிஷம் வேதனை தாங்க. நம்ம நேசிச்சவங்களுக்கு தான் அது தினம் தினம் வேதனை. இனிமேல் நம்ம எல்லாம் சபதம் எடுத்துக்கலாம். அது எந்த தப்புமே செய்ய மாட்டோம்.